இந்த வீடியோல ஒரு தீப்பந்தத்தை ஏத்திக்கிட்டு ஒருத்தர் புகைக்குள்ள போறாரு. அந்த புகைக்குள்ள மேல் பக்கமா தீப்பந்தத்தை காட்டுறப்ப நல்லா எரியுது. ஆனா அதுவே கீழே கொண்டு போறப்ப அது அணைஞ்சிருச்சு. இந்த புகையை பத்தி தெரியாதவங்க யாராவது இந்த புகைக்குள்ள போனாங்கன்னா அவங்க கண்டிப்பா இறந்துருவாங்க. இந்த நெருப்பு அணைஞ்சதுக்கான காரணம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. இந்த மாதிரியான புகைக்குள்ள மக்கி போன பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள பெருசா ஏர் சர்க்குலேஷன் இல்லாததுனால இந்த கார்பன் டை ஆக்சைடு அங்கே ட்ராப் ஆயிட்டு இருக்கும். அது கூடவே ஆக்சிஜனை விட அடர்த்தி அதிகமா இருக்கிறதுனால இந்த கார்பன் டை ஆக்சைடு கீழே போய் செட்டில் ஆகிருக்கும். இப்படி ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இடத்துல கார்பன் டை ஆக்சைடு செட்டில் ஆனதுனால நம்ம தீப்பந்தத்தை அந்த இடத்துல கொண்டு போறப்போ நமக்கு அணைஞ்சிடுது. இப்படி ஆக்சிஜனை டிஸ்பிளேஸ் பண்ணதுனால இதுக்கு பேரு ஆக்சிஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம சுவாசிக்கிற காத்துலயே இருக்கு. ஆனா வெறும் 0.04% தான் இருக்கு. இது எப்போ 1% மேல போகுதோ அப்பவே நமக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கும். 3 to 5% போச்சுன்னா நமக்கு அதிகமா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். 8 to 10% போச்சுன்னா நம்ம மயக்கம் போட்டே விழுந்துருவோம். 10% மேல போறப்போ நம்ம உயிருக்கே ஆபத்தா மாறிடும். இதனாலதான் இந்த CO2 இருக்க புகைக்குள்ள போக கூடாது. இந்த CO2 கேஸ் இந்த புகைக்குள்ள இருக்கா இல்லைன்னு செக் பண்றதுக்கு தான் இதால தீப்பந்தத்தை வச்சு செக் பண்ணாரு. சோ இதனாலதான் சொல்றது தெரியாத புகைக்குள்ள என்டர் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா LMESக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.